கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது எபிசைக்ளாய்டு. சரியா? ஸோ எபிசைக்ளாய்டு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஸ்மாலர் சர்க்கிள் அப்படி ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான். இந்த ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, இது வந்து ஃபிக்ஸட், இது வந்து மூவ். சரியா? இந்த மூவபிள் சர்க்கிள் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும். இந்த அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டு வரும். அப்படி ரொட்டேட் பண்ண போகும்போது இந்த சர்க்கிளில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு கர்வ் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த கர்வ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எபிசைக்ளாய்டு அப்படின்னு பார்க்கணும். கான்செப்ட் ஒரே இதுதான். போனதில் வந்து என்ன பார்த்தோம், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் ரோல் ஆச்சு. ஓகே, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் ரோல் பண்ண போகும்போது ஒரு பாயிண்ட்டை ட்ரேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கர்வ் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். இந்த கர்வை தான் நம்ம என்ன பார்த்தோம், எபிசைக்ளாய்டு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே இது வந்து இது ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு ரோல் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு, சரி, அனதர் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் ரோல் ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், எபிசைக்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? பெரிய சர்க்கிளுக்கு வெளியில் நல்லா வச்சுக்கோங்க பிக்கர் சர்க்கிள். சரியா? இந்த பிக்கர் சர்க்கிளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பேஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் சர்க்கிள் ரோல் ஆகிறதுக்கு அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் என்ன சொன்னோம், பேஸ் லைன் அப்படின்னு சொன்னோம்ல. இங்கே இந்த பெரிய சர்க்கிளுக்கு மேலே தானே இந்த சின்ன சர்க்கிள் ரோல் ஆக போகுது. அதனால இதில் என்ன சொல்கிறாங்க, பேஸ் சர்க்கிள் இல்லை அப்படின்னா டைரக்டிங் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஆஸ் லைக் அங்கே சொன்ன மாதிரி இதை வந்து ஜெனரேட்டிங் ஆர் ஜெனரேட்டர், ஓகே, ஜெனரேட்டிங் சர்க்கிள். சரியா? ஸோ இப்போ கொஸ்டின் போன இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மட்டும் கொடுத்தாங்க, ஒரே ஒரு சர்க்கிளோட டயாமீட்டர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சர்க்கிள் இருக்கா, ஒரு சின்ன சர்க்கிள் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கா, ரெண்டு டேட்டா கொடுப்பாங்க. அந்த ரெண்டு டேட்டா வச்சு நம்ம இது செய்யணும். சரியா? அதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க. சர்க்கிளுக்கு அவுட்டர் சர்ஃபேஸில் இது ரோல் ஆகி வருது அப்படின்னா அதை வந்து இப்போ அதை வரைகிறது தான் வந்து என்னது, எபிசைக்ளாய்டு. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது சர்க்கிளோட சென்டர். சரியா? இந்த பேஸ் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓ இந்த பாயிண்ட் வந்து பிங்கிற ரெண்டு பாயிண்ட் டீன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஓ டு பி, இது வந்து என்னது, ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் சர்க்கிள். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் பியில் தான் இந்த ஸ்மாலர் சர்க்கிள் இருக்குது. சரியா? இப்போ இந்த ஸ்மாலர் சர்க்கிள் இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் பி, இப்போ இது அப்படியே ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பியிலேருந்து ஆரம்பித்து அது அப்படியே என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகிக்கிட்டே வருது. சரியா? ரொட்டேட் ஆகிட்டு ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் இங்கேருந்து இங்கே ஆரம்பிக்கிற பி பாயிண்ட் சுற்றி முடிச்சு கடைசி அதே பி பாயிண்ட் இந்த பேஸ் சர்க்கிளில் எங்கே ரீச் ஆகுது, இது வந்து பேஸ் பாயிண்டில் அதே பாயிண்ட் பி எங்கே ரீச் ஆகுது, இது வந்து ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். இந்த ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள் எடுத்துக்கிறது, இது நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், தீட்டா. சரியா? இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கர்வ் வரைஞ்சிடலாம். போன இதில் என்ன கண்டுபிடிச்சோம், பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் 2πr கண்டுபிடிச்சோம்ல. அது மாதிரி இந்த இதில் இந்த தீட்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பி,
ரிவால்வ் பண்ணி முடிச்சு திருப்பி ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் முடிய போகும்போது தான் இந்த பாயிண்ட் எகெயின் இந்த பேஸ் சர்க்கிளை டச் பண்ணும். அது வரைக்கும் வேற ஒரு பொசிஷனில் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள் எடுத்துக்கிது அப்படிங்கிற இந்த ஆங்கிள் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா, அதுக்காக ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன ப்ராப்ளத்தில் எப்படி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 2πr கண்டுபிடிச்சோமோ இல்லை πd கண்டுபிடிச்சோமோ அது மாதிரி இந்த ப்ராப்ளத்தை எபிசைக்ளாய்டு அண்ட் ஹைப்போசைக்ளாய்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தீட்டா அப்படிங்கிற வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். theta is equal to small r by capital R into 360. small r அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய சர்க்கிளுக்கு மேலே சின்ன சர்க்கிள் இருக்கா. ஸோ இங்கேருந்து O to point P, இது வந்து என்னது கேபிட்டல் R, that is radius of the base circle. small r அப்படிங்கிறது இதுலேருந்து சென்டர் பாயிண்ட் C அப்படிங்கிற வச்சுக்கோங்க. ஸோ P to C இது வந்து என்னது ஸ்மால் r, that is radius of the generating circle or generator circle. சரியா, ஸோ அதுதான் ஸ்மால் r. ஸோ அப்போ கேபிட்டல் ஸ்மால் r கேபிட்டல் r இந்த ரெண்டு வேல்யூ தெரியும். கொஸ்டினில் இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம தீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ தீட்டா கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். சரியா, ஸோ ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோங்களா. ஸோ அதில் உள்ள ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா question number 8 எல்லாரும் நீ question bank வச்சிருப்பீங்க. question number 8, a circle of diameter 50 mm rolls on the outside of another circle of diameter 180 mm without any slipping. Okay, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, without slipping. slipping னா என்னப்பா? ஸ்லிப்பிங் அப்படின்னா என்ன? There is no proper friction between two surface. If we are walking on a glass surface, okay, while we walking on a flat glass surface, we feel that there is no friction between our foot as well as that glass surface. Okay, so during those conditions we feel slippy. Okay, friction, proper friction irukadhu, there is no proper contact between two surfaces, suppose slip ஏற்படும். Okay, so இதை பொறுத்த வரைக்கும் cycloidal curves பொறுத்த வரைக்கும் முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா there will be no slipping. ஸ்லிப்பிங் இல்லை, ஸ்லிப்பிங் இல்லாத கண்டிஷனில் இது எப்படி இருக்கும் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா, ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு தீட்டா கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு a circle of diameter 50 mm rolls on the outside of the another circle. அப்போது ஜெனரேட்டிங் சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து சரியா ஸ்மால் d வேல்யூ வந்து 50 mm rolls on the outside of the another circle. ஒரு இன்னொரு சர்க்கிளுக்கு வெளியில் அது ரோல் ஆகுது. அப்போது பேஸ் சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்தாங்க 180 mm. சரியா, வித்தவுட் எனி ஸ்லிப்பிங். இப்போ இந்த இது கண்டுபிடிக்கணும். ஸோ d/2 அதான் ஸ்மால் ஆர். சரியா, ஸோ ஸ்மால் ஆர் வேல்யூ ஸ்மால் d/2. ஸோ 50 divided by 2 25 divided by capital R
180, diameter 180, அப்போ radius எவ்வளோ வரும் 90 mm into 360. சரியா? ஸோ அப்போ 90, 360 90 டிவைட் பண்ணோம் 4 times, 25 into 4 எவ்வளோ வரும் 100 டிகிரி. ஸோ தீட்டா அப்படிங்கிறது 100 டிகிரி. சரியா? ஸோ ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா 180 டிகிரி மேக் ஆகுது. சரி, 100 டிகிரி மேக் ஆகுது. ஸோ அப்போ 360 டிகிரியில் பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 3 ரெவல்யூஷன். இந்த சர்க்கிள் 50 mm டயமீட்டர் அப்படிங்கிறது மோர் தென் எவ்வளோ ஆயிரும், தட் இஸ் மோர் தென் 3.5 டைம்ஸ் சர்க்கிள்ஸ் வந்து ரோவால் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் அந்த பேஸ் சர்க்கிள் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. நமக்கு அது தேவையில்லை, நமக்கு இந்த தீட்டா அப்படிங்கிற வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தீட்டா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு இன்க்ளைன் சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கர்வ் வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ வந்து எனி ஒன்று இன்க்ளைன் ஆகும். எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், நீ ஹரிசாண்டலாக போட்டு ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கணும், தப்பு இல்லை. ஹரிசாண்டலாக போட்டு வரையலாம், இன்க்ளைனாக போட்டு வரையலாம், வெர்டிக்கலாக போட்டு வரையலாம். பட் அதுக்கேற்றப்போ உனக்கு டயக்ராம் இருக்கும். சரியா? நான் இப்போ வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு எனி ஒன் இன்க்ளைன் ஆங்கிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த கேபிட்டல் ஆர், சரியா, பேஸ் சர்க்கிளோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர் எடுத்துக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து சென்டர் பாயிண்ட் ஓ வச்சுக்கோங்க. ஓவில் இருந்து இந்த பாயிண்ட் பி. ஸோ இதோட ரேடியஸ் ஓ டு பி, இது வந்து என்ன சொல்லுவோம் கேபிட்டல் ஆர். இதோட வேல்யூ வந்து 90 mm. சரியா? இப்போ இதுக்கு மேலே தான் வந்து அந்த பெரிய சர்க்கிள் இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன செய்யணும்னா இதுக்கு மேலே அந்த பெரிய சர்க்கிள் வரையணும். சரியா? ஸோ அப்போ பிங்கிறதுல இருந்து சென்டர் பாயிண்ட் சி மார்க் பண்ணணும். சரியா? பியிலேருந்து சென்டர் பாயிண்ட் சி மார்க் பண்ணணும். ஸோ ஜெனரேட்டிங் சர்க்கிளோட டயமீட்டர் வந்து எவ்வளவு 50. ஸோ அதோட ரேடியஸ் 25 mm. ஸோ காம்பஸில் ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து அப்படியே நேராக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோனா ஒரு 25 mm. அப்போ இது 90. ஸோ அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட். ஸோ ஃப்ரம் பியிலேருந்து 25 mm எடுங்க. லொக்கேட் த பாயிண்ட் சி. சரியா? இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா காம்பஸில் சியை சென்டராக வச்சு சிபிஎஸ் ரேடியஸ் 25 mm வச்சு என்ன செய்யுங்க ஒரு சர்க்கிள் வரைங்க. சரியா? சியை சென்டராக வச்சு காம்பஸில் சியை சென்டராக வச்சு சிபிஎஸ் ரேடியஸ் ஒரு சர்க்கிள் வரைங்க. ஓகே, தென் சர்க்கிள் வரைஞ்சிட்டு சர்க்கிள் ஆஸ் இட் இஸ் 8 ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுங்க. சரியா? ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு 45 டிகிரியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். சரியா? ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 and P ரெண்டும் ஒரே பாயிண்ட் தான். சரியா? ஓகே, தென் நெக்ஸ்ட் போன இதில் என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் வரைஞ்சு சர்க்கிளை 8 ஈக்குவல் ஆஃபாக எடுத்தோம். அந்த 8 ஈக்குவல் ஆஃப் எடுத்தது பாயிண்ட் பியிலேருந்து பேஸ் லைன் வரைஞ்சோம். சரியா? இப்போ அதே மாதிரி இப்போ என்ன செய்யணும், பாயிண்ட் பியிலேருந்து பேஸ் லைனுக்கு பதிலாக பேஸ் கர்வ் வரைப்போம். சரியா? ஸோ என்ன செய்யுங்க, ஓ சென்டராக வச்சுக்கோங்க. சரியா? ஓ சென்டராக வச்சுட்டு ஓபி அஸ் ரேடியஸ், ஓ சென்டராக வச்சு ஓபிஎஸ் ரேடியஸ். ஓகே, ஓபிஎஸ் ரேடியஸ் மேக் அ கர்வ். சரியா? மேக் எ கர்வ். ஓ சென்டராக வச்சு ஓபிஏ ரேடியஸாக வச்சு ஓபியிலிருந்து ஒரு கர்வ் அடிக்கும். இப்போ இந்த கர்வ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோமா. தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 100 டிகிரி. தீட்டா வேல்யூ 100 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர்னா இங்கே இது பெர்பெண்டிகுலராக ஆகும் கொஞ்சம். சரியா? ஸோ டிகிரி எடுத்தாச்சு. ஓகே,
ஸோ OP as ரேடியஸ், O சென்டரா வச்சு OP வச்சு ஒரு கர்வ் அடிச்சிருக்கோம். இது எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா தீட்டா 100 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ப்ரொடெக்டரை இப்படி வச்சுக்கோங்க. ப்ரொடெக்டரை இந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு ஓவை சென்டராக வச்சுட்டு ஓ வந்து மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓபி வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. ஓபிங்கிற பாயிண்ட் 0லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. 90, அதுக்கடுத்து 100 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் ஓவையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் பேஸ் கர்வ். சரியா? இது பேஸ் கர்வ். போனதில் என்ன பண்ணோம், பேஸ் லைனை இது 8 ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இந்த பேஸ் லைனையும் 8 ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து ஆங்கிள் இருக்குது, 100 டிகிரி இருக்குது. 100 டிவைடட் பை 8 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 12.5 சம்திங் வரும். நம்ம ஆங்கிள் 12.5 கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து கட் பண்ண முடியாது. சரியா? அதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து எனி 2 பாயிண்ட், அதாவது ஃப்ரம் P to 1 இந்த லென்த்தை காம்பஸில் மார்க் பண்ணுங்க. இதே வேல்யூ இந்த லென்த்து 1 to 2 2 to 3 3 to 4 ஏதாச்சும் ஒரு இதில் மோர் தென் 2 to 3 டைம்ஸ் வருதான்னு செக் பண்ணுங்க. மோஸ்ட்லி வரணும். சரியா? ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ண போகும்போது எல்லா கார்டும் ஒரே லென்த்தாக தான் இருக்கணும். சரியா? நீ ஏதாச்சும் பென்சில் ஷார்ப்பாக வைக்கல, இல்லை கரெக்டாக ஆங்கிள் எடுத்து கட் பண்ணலன்னா ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து, அதாவது ஈக்குவலாக இல்லாமல் டிஃப்ரென்ஸ் ஏற்படும். சரியா? கரெக்டாக மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, காம்பஸில் இந்த P to 1 அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. கரெக்டாக இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக 1 4 to 5 இது எடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரணும். வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே மாதிரி ரேண்டமாக ஏதாச்சும் 2 to 3 6 to 7 இந்த மாதிரி ரேண்டமாக செக் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஒரே மாதிரி வருதுன்னா அந்த வேல்யூ எடுத்து அதை அப்படியே எடுத்து கட் பண்ணும். இந்த பாயிண்ட் Pயில் வச்சு கட் பண்ணும். ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து அந்த கட், அதுலேருந்து கட் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே போகும். சரியா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 ஈக்குவல் ஆஃப். சரியா? ஸோ அப்போ என்ன செஞ்சோம், அந்த பேஸ் லைனை 8 ஈக்குவல் ஆஃபாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சோம், அந்த 8 ஈக்குவல் ஆஃப் பாயிண்ட்டை சென்டர் லைன் வரைக்கும், சென்டரில் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் இப்போ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஆல்ரெடி Pங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு கர்வ் போட்டோமா? ஓகே, அதே மாதிரி 7 and 1. சரியா? ஓலேருந்து, சரியா, ஓலேருந்து 7 O to 7 இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் 7ம் பாயிண்ட் 1ம் சேமாக தான் இருக்கும். ஸோ இதில் இருந்து டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் அப் டு இஸ் எண்டு பாயிண்ட். அதே மாதிரி ஓலேருந்து 6 எடுத்தோம்னா O to 6ம் O to 2 ரெண்டும் ஒரே பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி கர்வ் வரும். போன இதில் சைக்ளாய்டை பொறுத்த வரைக்கும் 6 இந்த பாயிண்ட் C2 எல்லாமே ஒரே ஹரிசாண்டல் லைனில் வரும். பட் கர்வை பொறுத்த வரைக்கும் 6 C2 மூணுமே ஒரே கர்வில் வராது. 6 2 மட்டும் ஒரு கர்வில் வரும். இந்த பாயிண்ட் C அந்த சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது தனியாக வரும். ஸோ ஓவை சென்டராக வச்சு O to C இதை ரேடியஸாக வச்சு இது ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இதுதான் சென்ட்ரல் லைனோட கர்வ். சரியா? சிமிலர்லி இதில் வந்து 5 and 3 ஒரே கர்வில் தான் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 4. ஓகே, ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வரைக்கும் டச் பண்ணணும். சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் லைனோட டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் சென்ட்ரல் லைன் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை அப்படியே கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன செய்யணும், ரேடியலாக போகணும். ஸோ ஸ்கேலை என்ன செய்யுங்க, இப்போது 1ல் வச்சுக்கோங்க. ஸ்கேலை 1 and O கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸ்கேல் வந்து 1 and O கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஓலேருந்தே நீ லைன் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. சரியா? ஓலேருந்தே இப்போ ஸ்கேலை வந்து 1 O to 1 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி இங்கேருந்தே நீ லைன் போட்டு போனாலும் தப்பு கிடையாது. சரியா? நல்லா நம்ம வச்சுக்கோ, தப்பு கிடையாது. பட் ரொம்ப கொஞ்சம் இருக்கும். அதனால் என்ன செய்யுங்க, ஸ்கேலை 1 to O கரெக்டாக அப்படி அந்த ஸ்லாண்டிங் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஃப்ரம் 1லேருந்து அப்படியே லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப் டு சென்ட்ரல் லைனில் மார்க் பண்ண, அது C1.
சரியா? இப்போ அதே மாதிரி 2 and O ஸ்கேலை 2 and O இதுக்கு நேராக வச்சு இதுக்கு நேராக வச்சுக்கோ. வச்சுட்டு அப்படியே நேராக எக்ஸ்டெண்ட் பண்ணு. இது சென்ட்ரல் லைனை மீட் பண்ணும், அந்த பாயிண்ட் C2. அதே மாதிரி 3 and O இதை அப்படியே வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணு, சென்ட்ரல் பாயிண்டை மீட் பண்ணுறது C3. அதே மாதிரி 4, 5, 6, 7 and 8. So C4, C5, C6, C7, C8. சரியா? ஸோ என்னெல்லாம் பண்ணுவோம் திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம்? we draw a inclined line. ஓகே, OP அப்படிங்கிற இன்க்ளைன் லைன் வரைஞ்சோம். அது எவ்வளோ நாளும் இன்க்ளைண்டாக இருக்கலாம். நீ அதை ஹரிசாண்டல் லைன் போட்டு வரையலாம், வெர்டிக்கல் லைன் போட்டு ஆரம்பிக்கிறனாலும் ஆரம்பிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இன்க்ளைண்டாக போட்டோன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் டயக்ராம். அதனால் நான் இன்க்ளைண்டாக எடுத்து வரைஞ்சேன். சரியா? ஸோ இன்க்ளைண்ட் எனி ஆங்கிள் ஒரு இன்க்ளைன் லைன் எடுத்தேன். OP ஒரு த்ரெடட் ரேடியஸ், பேஸ் லைனோட ரேடியஸ் அதில் எடுத்துருக்கோம். சரியா? தென் 90 mm எடுத்தாச்சு. தென் ஃப்ரம் பாயிண்ட் Pலேருந்து அனதர் 25 mm எடுத்தோம். அனதர் 25 mm எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த ஜெனரேட்டிங் சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் C அப்டைன் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா இந்த OP இருக்குல்ல, ஓலேருந்து P வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சோன்னா இதுதான் பெரிய சர்க்கிளோட அவுட்டர் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கு மேலே தான் நம்மளோட ஜெனரேட்டிங் சர்க்கிள் வந்து ரோல் ஆக போகுது. சரியா? அப்போ இதுதான் வந்து பேஸ் கர்வ், இதுக்கு மேலே தான் அது வரணும். அதனால தான் ஃப்ரம் பாயிண்ட் Pங்கிற பாயிண்ட்லேருந்து 25 mm மேலே எடுக்கிறோம். எடுத்து Cங்கிற பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறோம். சரியா? Cங்கிற பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிவிட்டு நவ் CPS ரேடியஸ் draw a circle. சரியா? CS சென்டரை வச்சு CPS ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஓகே, நவ் ஆஸ் இட் இஸ் சைக்ளாய்டில் பண்ண மாதிரி we divide the circle into 8 equal of. சரியா? 45 degree 45 degree வச்சு 8 equal of ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். தென் அடுத்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த கர்வ் எவ்வளோ ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஆங்கிள் கர்வேச்சர் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் தீட்டா. ஸோ தீட்டா ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360 போட்டோம் அப்படின்னா we obtain the angle. சரியா? தென் அந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரொடக்டரை இந்த இதில் வச்சுக்கோங்க, OP அப்படிங்கிற இதில் ப்ரொடக்டர் வச்சுக்கோங்க. O வந்து ப்ரொடக்டரோட சென்டர் பாயிண்டாக இருக்கணும். P வந்து ப்ரொடக்டரோட 0 பாயிண்டாக வச்சுட்டு 0 வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 100 பாயிண்ட் வச்சு ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருங்க. சரியா? இப்போ O சென்டராக வச்சு O to P ரேடியஸாக வச்சு ஒரு கர்வ் அப் டு திஸ் 100 டிகிரி லைன் அதை வச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கர்வ், இந்த பேஸ் கர்வ் இருக்குல்ல, பேஸ் கர்வை 8 ஈக்குவல் ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன செய்யணும்னா 100 டிகிரினா 100 டிவைட் பை 8 12.5 டிகிரி 12.5 டிகிரியாக வச்சு நீ கால்குலேட் பண்ணணும். அது கஷ்டம். அதுக்காண்டி என்ன செய்யலாம் அப்படின்னா போன இதில் இன்க்ளைன் மெத்தட் அதை விட சிம்பிளாக நம்ம இங்கே வந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கார்டு. இந்த பாயிண்ட் 8 ஆர் P ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1 இதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா 5 and 4 இந்த ரெண்டு ஈக்குவல் லென்த் இருக்கா, இந்த லென்த் எடுத்து இது அப்படியே இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் இன்னும் ஒரு 2 இல்லை 3 லென்த்தை மெஷர் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு இது மோர் தென் 2 or 3 டைம்ஸ் 3 கார்டை செக் பண்ணுங்கள், எந்த லென்த்து ஈக்குவலாக இருக்கோ அந்த லென்த்தை அப்படியே எடுத்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்து கட் பண்ண. ஸோ ஃப்ரம் பாயிண்ட் Pலேருந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண அது 1லேருந்து கட் பண்ண அது 2 அப்படியே கட் பண்ண 8 டிவிஷன்ஸ் கிடச்சிடும். தென் அடுத்து என்ன செய்யணும், இந்த டிவைட் பண்ண பாயிண்ட்ஸை சென்டர் பாயிண்ட் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், டேக் யூர் ஸ்கேல். ஓகே, kept a parallel line like 1 to O. ஓவையும் 1ஐயும் பேரலாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 1லேருந்து அப் டு சென்ட்ரல் லைன். சரியா? சென்ட்ரல் லைன் வரைக்கும் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மீட் பண்ணுற பாயிண்ட் தான் C1. அப்படியே சிமிலர்லி 2லேருந்து C2, 3லேருந்து C3 வரிசையாக போட்டோம்னா C8 வரைக்கும் கிடைச்சிடும். சரியா? ஆஸ் இட் இஸ் இதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணீங்களோ சைக்ளாயில் என்ன பண்ணியோ அதே கான்செப்ட் தான். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம், ரேடியஸ் வந்து CP ரேடியஸ் 25 மாற போகிறது கிடையாது. சரியா? இப்போ என்ன செய்றீங்க, C1ல் எடுத்துக்கோ. இந்த CP ரேடியஸ் எடுத்து C1லேருந்து 1 பாஸ் ஆகிற லைனை கட் பண்ணு. சரியா? அது வந்து 1 டேஷ். சரியா? C2லேருந்து 2 பாஸ் ஆகிற லைன் கட் பண்ணு, அது 2 டேஷ். C3லேருந்து 3 பாஸ் ஆகிற லைன். சரியா? 3 பாஸ் ஆகிற லைனை கட் பண்ணு, அது என்னது 3 டேஷ்.
தென் C4ல இருந்து 4 பாஸ் ஆகிற லைன் அது எக்ஸாக்டாக வெர்டிக்கலாக கிடைக்கும் 4 டேஷ். தென் C5ல இருந்து 5 பாஸ் ஆகிற லைனை கட் பண்ணு 5 டேஷ். C6ல இருந்து 6 பாஸ் ஆகிற லைனை கட் பண்ணு 6 டேஷ். சரியா? 7ல இருந்து 7 பாஸ் ஆகிற லைனை கட் பண்ணு 7 டேஷ். சரியா? தென் 8ல இருந்து 8 பாஸ் ஆகிற லைன் கரெக்டாக இந்த 8th பாயிண்ட் இந்த இடத்துல முடியும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீ இப்போ என்ன செய்ய போகிற கனெக்ட் பண்ண அப்படின்னா you obtain a curve. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் P எடுத்துக்கோ. Pல இருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் உனக்கு கிடைக்கும். சைக்ளாய்டில் கிடைச்சதை விட இது ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால ரொம்ப பெண்ட் ஆகி கிடைச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் கிடைக்கும். சரியா? இதுதான் எபிசைக்ளாய்டு. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கர்வில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்டை வந்து என்ன வச்சுக்கலாம், ஈன்னு வச்சுக்கணும். சரியா? கர்வில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், அந்த பாயிண்டை வந்து இ அப்படின்னு எடுத்துக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃப்ரம் ஈங்கிற பாயிண்ட்ல இருந்து ரேடியஸ் எவ்வளவு சிபி 25 mm. ஸோ ஈலேருந்து 25 mm எடுத்து இந்த சென்ட்ரல் லைனை கட் பண்ணுங்க. சரியா? ஈலேருந்து சென்ட்ரல் லைனில் கட் பண்ண அப்படின்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரியா? ஈலேருந்து 25 mm எடுத்து சென்டர் பாயிண்டை கட் பண்ண that point will be your m. சரியா? mங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். தென் அடுத்து என்ன செய்யணும், இந்த m பாயிண்டையும் O இருக்குல்ல, m-ஐயும் O-வையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன். சரியா? அப் டு எது வரைக்கும், பேஸ் லைன் வரைக்கும் m-ஐயும் O-வையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் அப் டு என்னது, பேஸ் லைன். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் இந்த என்னது n. ஓகே, ஸோ இப்போ இந்த எண்ணையும் அந்த ஈயையும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த எண்ணையும் ஈயையும் கனெக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னது, நார்மல். சரியா? இந்த நார்மல் லைனுக்கு பெர்பெண்டிகுலராக 90 டிகிரி வச்சு ஒரு லைன் போடுங்க. அதுதான் வந்து உங்களோட டேஞ்சன்ட் டி டேஷ். புரியுதா? வரைஞ்சிடலாமா? ஓகே, யாருக்கா எதுவும் டவுட் இருக்காப்பா? இதில் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் புரியலையா அப்படின்னா கேளுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? யாருக்காச்சும் எதுவும் டவுட் இருக்கா?